ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம சுவையான கேரட் அல்வா பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகணும். உருகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை கொஞ்சம் கூட்டியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நெய் உருக ஆரம்பிச்சிருச்சு. நெய் நல்லா உருகினதுமே நம்ம அதில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை தான் சேர்க்கணும். கேரட்டை முன்னாடி நல்லா கழுவி அதோட தோலை எல்லாம் நீக்கிட்டு துருவி வச்சுருங்க. நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போது அந்த கேரட்டை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா கேரட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி தான் விட போகிறோம். நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா நெய் கேரட்டில் சேர்கிற மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போது கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் நெய்யோடு சேர்த்து. அப்போ தான் நெய் கேரட்டில் நல்லா பிடிக்கும். நல்லா கிளறி விடுங்க. எல்லா கேரட்லேயும் நெய் பிடிக்கிற மாதிரி கிளறி விடுங்க. பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் கிளறி விட்டுட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிட போகிறேன். ஏன்னா நமக்கு கேரட் வேகணும் இல்லையா. பச்சையாக இருந்தால் அது கேரட் அல்வா மாதிரியே இருக்காது. இப்போ 2 மினிட்ஸ் அப்புறமா பாருங்கள். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு கேரட் இப்போது அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது, அந்த கேரட் கூட நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு ஏற்றாப்புல பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை கேரட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் அந்த கேரட்டு முங்குற மாதிரி இருக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். பால் எல்லாமே போய் கேரட்டில் சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கும் இப்போ இருக்கிற பதத்துக்கும் பால் நல்லாவே கேரட்டோடு போய் சேர்ந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அந்த மிச்சம் இருக்கிற பாலும் நல்லா அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுங்க. அப்போ தான் பால் சீக்கிரமாக கேரட்டோடு போய் சேரும். இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்படி கிளறி விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பால் போய் அந்த கேரட்டோட சேரவே சேராது. அது அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே பிடிச்சிரும். அதனால தான் சொல்லுறேன். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சோண்டு மட்டும் பால் இருக்குது. அந்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த பால் போய் கேரட்டில் சேர்ந்துடும். இப்போ எல்லாமே சேர்ந்துருச்சு. அதனால் நம்ம இப்போது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் என்னோடய கேரட்டுக்கு தகுந்தாப்பில் சர்க்கரை சேர்க்குறேன். ஆனால் எப்போவுமே அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு இனிப்பு கிடைக்கும். அதனால் நான் 7 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஜீனியை சேர்த்ததுக்கு அப்புறமாவே நம்ம நல்லா கிளறி தான் விடணும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கிளறி விடுறப்போ அந்த சர்க்கரை பாகு இதாக ஆரம்பிக்கும். அந்த சர்க்கரை பாகை அந்த கேரட்டில் பிடிக்கணும் இல்லையா. அதனால் நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. அந்த சர்க்கரை பாகு நல்லா கேரட்டில் போய் சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த சர்க்கரை பாகு கேரட்டோடு போயிட்டு சேர ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்போ ஒரு பதம் வந்துருச்சு. ஜீனி எல்லாம் சர்க்கரை பாகாக மாறி அது எல்லாமே கேரட்டோடு சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் பாதாம் பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறியாச்சு. அவ்வளோதான். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி.
இனி இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் அடுத்த வேலை. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.